Hey guys, welcome back to my channel and welcome back to Thursday's Tamil Tutorial Day. So, இன்னைக்கு நான் இந்த லுக் தான் எப்படி பண்ணலாம்ன்றது கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். என்னோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு 1-2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு லுக் வந்து நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். என்ன இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ணலனா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. ஸோ கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நான் என்ன காமிக்க போறேன்னா ஒரு ஃப்ளாலெஸ் பேஸ் நீங்க எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரீசெண்டா நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேன். நான் இன்னைக்கு காமிச்சிருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ் தான், ஏதோ ஹை எண்ட் கிடையாது. நான் ரீசெண்டாவே என்னோட மேக்கப் tutorial எல்லாத்துலயுமே வந்து ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும். அஃபோர்டபுள் ஆஸ் இன் 80 rupees 60 rupees அப்படி இருக்காது கைஸ். நான் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது உங்ககிட்ட சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். ஏன்னா மொகோன்னு வரும்போது மேக்கப்னு வரும்போது 80 rupees 60 rupees 100 rupees ஃபவுண்டேஷன்ஸ்லாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், குவாலிட்டியும் நல்லா இருக்கணும். அதனால ஒரு 400 to 700 ரேஞ்ச்குள்ளே இருக்க மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். மேக்கப் தானே கம்மியாக வாங்கிக்கலாம், இதுக்கே இவ்வளோ காசுன்னு போனீங்கன்னா உங்கள் முகத்தில் போடுறது நாளைக்கு உங்களுக்கு ஸ்கின்ல ஏதாவது இஷ்யூனா கண்டிப்பாக சீப் காஸ்மெட்டிக்ஸ்னால ஆயிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ப்ராடக்ட் குவாலிட்டி ரொம்ப முக்கியம், அஃபோர்டபிலிட்டி மட்டும் பார்க்காதீங்க. அண்ட் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு பேஸ், ஃப்ளாலெஸ்ஸான பேஸ், லாங் லாஸ்டிங் பேஸ் நீங்க எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். பேஸ் ரொட்டீன் மட்டும் தான் நான் ஃபுல்லா காமிக்க போறேன். என்னோட ஐஸ், ஐப்ரோஸ், லிப்ஸ்டிக் இதெல்லாம் வந்து நான் ஆஃப் கேமரால பண்ணிடுவேன். பேஸ் மட்டும் இன்டெப்தா நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இன்ட்ரோவே கொஞ்சம் ரொம்ப பெருசா போயிடுச்சு. ஸோ நம்ம டக்குன்னு நிறுத்திட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரே செகண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்ட் இப்போ ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த செயின்ட் பொட்டானிக்காவோட விட்டமின் சி ஃபேஸ் மிஸ்ட் வந்துட்டு நான் ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுடைய ஃபேஸோட பேஸ் மேக்கப் வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக சூப்பராக லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பில்ட் பண்ணுற ஸ்கின் கேர் ரொட்டீன், அதாவது ஸ்கின் கேர் லேயர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரொம்ப சிம்பிளாக ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்து போட்டுடலாம், ஒரு ப்ரைமர் எடுத்து போட்டுடலான்னு பண்ணாதீங்க. டைம் எடுத்து பண்ணுங்க. டைம் எடுத்து பண்ணுறது அவசரத்தில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். பட் உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக மேக்கப் வந்து பார்க்க அழகாக சூப்பராக பக்காவாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டைம் எடுத்து பண்ணுறதுல தப்பு கிடையாது. நீங்கள் டோனர் கூட இந்த ஸ்டெப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த விட்டமின் சி, செயின்ட் பொட்டானிக்கா, விட்டமின் சி அண்ட் விட்டமின் B3 இது ரெண்டுமே இதில் இருக்குது. இந்த ஃபேஸ் மிஸ்ட் தான் வந்துட்டு ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிக்க போகிறேன் என் ஃபேஸில். ஆக்சுவலாக நீங்கள் இதை உங்களோட ஃபேஸில் டைரெக்டாகவே ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு காட்டன் பேடில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டன் பேடை என்னுடைய ஃபேஸில் நான் தொடச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த காட்டன் பேட் ஏன் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்லி நான் ஒரு கஞ்சம். ஓகே, அது இந்த மாதிரி விஷயத்துலலாம் டிஷ்யூ யூஸ் பண்ணுறது, காட்டன் பேட் யூஸ் பண்ணுறது. காட்டன் பேட் வந்து கொஞ்சோண்டு ஈரம் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு ஒரு ஃபுல் பேட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் எடுக்கும் போது என்ன பண்ணுவேன்னா பாதியாக பிச்சிருவேன். பாதியாக பிச்சு பாதி மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு ஆள் நான். நீங்கள் கூட அதை பண்ணலாம். பட் காட்டன் பேட் வந்து நிறைய வேஸ்ட் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு வேலை செய்யறது. இப்போ உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா ஒரு ஆயில் பேஸ்டு சீரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால நான் அந்த ஒரு ஸ்டெப் வந்து நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். பட் ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் டோன் பண்ண அப்புறம் கண்டிப்பாக ஒரு ஆயில் பேஸ்டு சீரம் போட்டுக்கோங்க. உங்களுடைய மேக்கப் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுடைய அதுக்கு மேலே நீங்கள் போடுற மேக்கப் எதுவும் வந்துட்டு உங்கள் ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணாது, ட்ரை ஆக்காது, எதுவும் பண்ணாது. பட் நான் இன்னைக்கு என்னுடைய ஃபேஸ் ஆல்ரெடி ஆயிலியாக இருக்குன்றதுனால நான் இந்த நியூட்ரிடம் விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பேசிக்கலாக இது எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். எனக்கு ஏன் இது பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசிங் லோஷன் மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியாக க்ரீமியாக இருக்காது. அண்ட் என்னுடைய ஆயிலி ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சர் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்கும், ரொம்ப ட்ரை பண்ணாது. சில ஆயிலி ஸ்கின்னுக்கான மாய்ஸ்சரைசர்ஸ் வந்துட்டு எப்படி மேட்டிஃபைங்கான மாய்ஸ்சரைசராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நார்மல் மாய்ஸ்சரைசர் இது யூஸ் பண்ணால் எனக்கு அந்த நிவ்யா மாய்ஸ்சரைசரோட நினப்பு தான் ஆக்சுவலாக வரும். ஸோ எனக்கு நிவ்யா மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ அதை நான் இப்போ அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் நான் இது சொல்லுவேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கலாம். இந்த லோஷனே நான் கொஞ்சமாக வந்து என்னுடைய அண்டர் ஏரியாலையும் பண்ணிக்கிறேன், நகம் என் கண்ணை குத்திடாமல் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படியும் அப்படியுமா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீனாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் ப்ளூவாக இருக்குது. என்னோட ரைட் ஹேண்ட். ஓகேயா, இது வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சி மஞ்சள் தூள்னால. சாப்பிட்றதுலாம் கையில் தான் சாப்பிடுவேன். நகை இருக்குது, இவ்வளோ நகத்தை வச்சுட்டு என் கையில் சாப்பிட்றீங்களா மம்மி மாதிரி உடனே என்ன கேட்கக்கூடாது. ஓகேயா, ஆக்சுவலாக நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒழுங்காக க்ளீன் பண்ணிடுவேன், சாப்பிட்ட அப்புறமும் க்ளீன் பண்ணிடுவேன் நகத்தை. ஸோ நெயில்ஸ் வச்சுட்டு ஏன் சாப்பிட்றீங்க அப்படிலாம் கேட்டுறாதீங்க. இந்த கையும் வந்து நான் க்ரீனாக மாற்றிடலான்னு என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் குழம்பு எடுத்து லெஃப்ட் ஹேண்ட்லேயும் சும்மா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கழுவிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இது குழம்புனால நடந்த வேலை. ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து அழகாக சோக்கின் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ப்ரைமர் போட போகிறோம்.
ஸோ ப்ரைமர் வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு நிறைய ப்ரைமர் இருக்குது. போர் ஃபில்லிங் ப்ரைமர், சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர், ஹைட்ரேட்டிங் ப்ரைமர் அப்படி இப்படின்ட்டு. நான் இத்தனை நாள் கற்றுக்கிட்டதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போது சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர்ஸ் விட ஒரு நல்ல லோஷன் பேஸ்ட் இல்லைனா ஹைட்ரேட்டிங் பேஸ்ட் ப்ரைமர் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஸ்கின் அஃப்கோர்ஸ் ஆயிலி ஸ்கின் தான். உங்களுக்கு மேட்டிஃபைடு அப்படின்னு போட்டே லோஷன் மாதிரி நிறைய ப்ரைமர்ஸ் வருது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னுடைய ஃபேவரட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வெட் அண்ட் வைல்டோட மேட் வெர்ஷன் ப்ரைமர். ஆனால் லோஷன் மாதிரி இருக்கும். பட் இது நான் இன்னைக்கு ஃபீச்சர் பண்ண போகிறதில்ல. என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் தான் இன்னைக்கு காமிக்க போகிறேன். கரண்ட் ஃபேவரட் நான் சொல்லுவேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட ப்ரைமரைசர். ஸோ இது நான் பர்டிகுலராக ஏன் எடுத்துக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்கின்னுக்கு வந்துட்டு அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இருந்துகிட்டே இருக்கணும். நான் ஆயிலி ஸ்கின் தான், ஆனாலும் எனக்கு மாய்ஸ்சர்ன்றது வந்து தேவை. ஆயிலியாக தான் ஆகக்கூடாது, பட் ஹைட்ரேட்டடாக இருக்கணும். அதுதான் நான் மீன் பண்ணுறேன். வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி மேக்கப் செட் பண்ணுறதுக்கு பேக்கிங் செட்டிங்னு பவுடர் வச்சு கண்டிப்பாக அப்படியே அப்புவேன். ஏன்னா நம்மளுடைய வெயில், அதாவது என்னதான் வின்டராக இருந்தாலும் காலைல 12 மணிக்கு வெயில் தான் இருக்கும் நம்ம ஊரில். அது வந்து யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ அந்த டைம் நம்மளோட மேக்கப் வந்து கரைஞ்சு போயிடக்கூடாது. அதுக்காக நான் பவுடர்லாம் வச்சு செட் பண்ணுவேன். அது வந்து என்னுடைய ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணிடக்கூடாதுன்னா உள்ள நம்ம நடுவில், அதாவது ஸ்கின்னுக்கும் மேக்கப்புக்கும் நடுவில் இவ்வளோ வேலை செய்கிறோம். இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். நான் ஏன் இந்த ப்ரைமரைசர் பர்டிகுலராக எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் ப்ரைமர். ஸோ எனக்கு டபுள் மாய்ஸ்சரைசிங் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நான் இதையும் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது எனக்கு டபுள் மாய்ஸ்சரைசிங் கொடுத்துரும், அப்படியே ப்ரைமிங்கும் கொடுத்துரும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு க்ரீம் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பம்ப் போதும், பார்க்க வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இப்படி. ஆனால் நீங்கள் ஃபேஸில் போட்டோடனே ஒரு மாதிரி ஒரு லியூமினஸ் க்ளோ கொடுக்கும், பிங்க் க்ளோ கொடுக்கும். சத்தியமாக தெரியல கைஸ் இது எப்படி நான் உங்களுக்கு கேமில் காமிக்க அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப இந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வைப்பிங் மோஷனும் பண்ணுறேன், அட் த சேம் டைம் ப்ரெஸ்ஸிங் மோஷன் ஜாஸ்தியாக பண்ணுறேன். இந்த கையில் வந்து இந்த பஃப் கை யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து பர்சனலாக நான் பஃப் கை ஃபேவரட் கிடையாது. என்னுடைய ஷோல்டர்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட் ஷோல்டர்ஸ். ஸோ அதுக்கு மேலே இன்னும் ப்ராடாக போகணுன்னா எனக்கு என்னமோ பிடிக்காது. தலை மட்டும் இவ்வளோண்டு, ஷோல்டர் இவ்வளோ பெருசு இருக்க மாதிரி இருக்கும். அதனால எனக்கு பஃப் கை அவ்வளோ பிடிக்காது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கலர் கரெக்ஷன். கரெக்ட். ஸோ கலர் கரெக்ஷனுக்கு நான் என்னுடைய ஆக்சுவலாக இவங்களை நம்ம தொட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால நான் எனக்கு கலர் கரெக்ஷனுக்கு என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லலாம் எலே கேர்ள் கரெக்டர் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது ஆரஞ்சு கரெக்டர். இதை வச்சு நான் என்னுடைய பிக்மெண்டட் ஏரியாஸ் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். கைஸ் நீங்கள் என்னோட பிக்மெண்டேஷனில் வந்து சேஞ்ச் பார்க்குறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. அஃப்கோர்ஸ் என்னோட பிக்மெண்டேஷனில் வந்து சேஞ்சஸ் இருக்குது. நான் ரெகுலராக ஏதாவது புது ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அதனால் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன், இதுதான் என்னோட பிக்மெண்டேஷன்ஸ் வந்துட்டு போக வைக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வெளியில் இப்போ அவ்வளோவா போகிறது கிடையாது. ஒரு போன மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியராக இருந்தது என்னுடைய ஸ்கின் கண்டிஷன். ஆல்சோ எனக்கு இப்பயும் வந்து கொஞ்சம் டெக்ஸ்சர் இருக்குது. நான் வந்து வீட்டிலே இருக்கேன், நிறைய வெளியில் சுற்றுறது இல்லை. அப்படியே சுற்றினாலும் வெளி காற்றுல சுற்றுறது கிடையாது. முன்னாடி ஆஃபீஸ் போகிறேன்னு பஸ் ட்ரெயின்னு போயிட்டு இருக்கும் போது வெளி காற்று படும்போது அது கொஞ்சம் ஸ்கின் வந்து டேமேஜ் பண்ணுச்சு. இப்போ அதுவும் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ். அதனால் நான் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியறேன். மீதிப்படி ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்கல கைஸ். நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அப்படி ஏதாவது எடுத்தேன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஒயிட்னிங்க்குன்னு ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்க மாட்டேன். ஸ்கின்னுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னா சொல்கிறேன். பட் நான் உங்ககிட்ட ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கேன். இப்போ வருங்காலத்தில் ஏதாவது நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஓகே, கண்டிப்பாக சொல்லிடுவேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப எக்ஸஸாக டார்க் சர்க்கிள் இருக்க மாதிரி இருக்காது. டார்க் சர்க்கிள் கிடையாது, காஜல். நான் காலையில் வந்து ஃபில்ம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30. இந்த ஆரஞ்செல்லாம் வந்து நான் கன்சீல் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் என்னுடைய ஃபாஸ்ட் பேஸ் கன்சீலர் மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியல, எனக்கு இந்த ஷேட் வந்து பிடிச்சிருக்கு. இதுவும் வெட் அண்ட் வைல்டில் ஒரு ஷேட் கேஃபே டார்க் கொக்கு. கேஃபே கிடையாது, இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு கலர் பேர் சொல்கிறது. ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, லைட்டாக ஒரு பஃபிங் ப்ரஷ் வச்சு நான் அப்படி பஃப் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது, ஏன்னு பார்க்காதீங்க. நான் காலையில் போட்ட மேக்கப்புக்கு இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணேன், அதையே மறுபடியும் யூஸ் பண்ணுறேன். கன்சீலர் எல்லாத்தையும் நம்ம பிளெண்ட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப், எனக்கு பிடிச்ச ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பவுடர் வச்சு செட் பண்ணுறது. இப்போ பவுடருக்கு நான் என்னுடைய சுகர் காஸ்மெட்டிக்ஸ் இந்த லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்பரண்ட் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். இது ஒயிட் கலரில் இருக்கும் பேசிக்கலாக. இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் இந்த மாதிரி பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் போவேன். நம்ம என்ன பவுடர் யூஸ் பண்ணுறோன்றது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மேட்டர்ஸ். ஓகேவா? எனக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்புக்கு நான் கவனித்த வரைக்கும் மேக்கப் ரெவல்யூஷனோட லூஸ் பவுடர் ஒர்க்
ஆகலை. இது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்புக்கு இந்த ப்ராசஸ்க்கு வந்துட்டு ஒர்க் ஆகலை. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போறேன். ஃபவுண்டேஷனுக்கு என்னோட ஆல் டைம் ஃபேவரட், இப்போதான் நான் புதுசாக என்னோட 3வது பாட்டில் வாங்கியிருக்கேன். இது வந்து பேக் ஹெச்டி ஃபவுண்டேஷன், ஷேட் வந்து 5 அண்ட் இதுதான் வந்து நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்க போறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டியூவி ஃபினிஷ் இருக்கும், ரொம்ப மேட் கிடையாது, உங்களுக்கு ஒரு செமி மேட் டியூவி ஃபினிஷ் கொடுக்குற ஒரு ஃபவுண்டேஷன். ஓகேயா? ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து என்ன மாதிரி ஸ்கின் டைப் இருக்கவங்களும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நான் மேட்னு போல இந்த வாட்டி இப்போ நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரெகுலராக மாற்றிட்டே இருப்பேங்க என்னோட ரூட்டின். ஓகேவா? ஸோ நான் வந்து புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். அப்பப்போ எனக்கு ஒர்க் ஆகுறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு என்ன மெத்தட் ஒர்க் ஆகுதோ அது வரைக்கும் நீங்களும் புது டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த ஐடியாஸ்லாம் எடுத்துக்கிட்டு. அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரஷ்ஷை வந்துட்டு இப்படி பண்ணல, குத்தலை. எனக்கு வந்து இந்த பார்ட் இருக்குல்ல, லைக் இதனுடைய டாப் ஹெட் பார்ட், இதை வச்சு நான் வந்து போக் பண்ணல, இப்படி சைடில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். இது என்ன நீடில்ஸ் மாதிரி இருக்கா? உங்களுக்கு குத்தும் போது ஒரே இடத்துல குத்திட்டே இருந்தீங்கன்னா குட்டியாக சுறுசுறுன்னு இருக்கும் ப்ரஷஸில். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து மைக்ரோ எக்ஸ்ஃபோலியேட் ஆகும். ஸோ மைக்ரோ எக்ஸ்ஃபோலியேட் ஆகுதுன்னா சீக்கிரமாக வந்து ஆயிலி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அந்த நீங்கள் மேலே போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகி ஸ்கின் மறுபடியும் ஆயிலி ஆகிறதுக்கு நீங்களே வந்துட்டு ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி ஆகுன்னு தட்டுற மாதிரி. ஸோ அதனால என்ன பண்ணுறேன், இப்படி ஜென்டலாக வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். நான் அதுக்கு கீழே இருக்க லேயர்ஸ் எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்படி ஜென்டலாக வந்து நான் ஃபவுண்டேஷனை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஃப்ளாட் ப்ரஷ் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். லைக் இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு 30 இருக்குது. ஸோ நான் அதனால் யூஸ் பண்ணலை. ஃப்ளாட் ப்ரஷஸ் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்பஞ்சஸ் அண்ட் ப்ரஷஸ் இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக ரெண்டுமே பிடிக்கும். ஸ்பஞ்சில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவரேஜ் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட் வந்து ஸ்பஞ்சிலே போயிடும். எவ்வளோ சூப்பர் ஸ்பஞ்சாக இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி ப்ராடக்ட் கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷில் தான் நிறைய இருக்கும். ஸ்பஞ்ச் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து சோக் பண்ணிக்கும். நீங்கள் வந்து ப்ராடக்ட் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது லிட்டரலாக நீங்கள் ஒரு 4 டாட் வச்சுட்டு ப்ரஷ்ஷால் பண்ணிங்கன்னா அதுவே வந்து போதுமான அளவு, ப்ரஷ் நிறைய ப்ராடக்ட் எடுக்காது. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய ஸ்கின் டோனுக்கே கொஞ்சம் மேட்சாக இருக்க இந்த ஷேட், அதாவது இது மேக்கப் ரெவல்யூஷனோட பாஸ் பேஸ், நான் முன்னாடி ஆரஞ்சு போட்டால அதே எடுத்து என்னுடைய அண்டர் ஐஸில் இப்படி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா இந்த பார்ட்டை நீங்கள் கவர் பண்ணுறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப மெயினாக நான் கவனிக்கிறது என்னென்னா நாளாக அந்த இடம் ரொம்ப டொக்கு விழுது. ஏன்னா நம்ம நிறைய நேரம் தூங்க மாட்டோம், வேலை செய்கிறோம். லிட்டரலாக நான் நிறைய வேலை செஞ்சுட்ருக்கேன். வேலை இல்லாத நேரத்துலையும் உட்காந்து ஏதாவது சீரிஸ் பார்க்குறேன்னு லேப்டாப் நோண்டிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஒழுங்கான தூக்கம் இல்லை, அதனால டார்க் சர்க்கிள்ஸ் அந்த மாதிரி கண்ணு உள்ளே போகிற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா நேச்சுரலாக இந்த இடத்துல வந்து ஒரு ஷேடோ விழும். ஓகே, அது டார்க்னஸ் சொல்ல முடியாது, ஷேடோ விழும். சம்டைம்ஸ் நீங்கள் மேக்கப் போடும்போது அந்த இடத்த இக்னோர் பண்ணிடுவீங்க. அது ஃபைனலாக முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் ஷேடோ இருக்கும். இதுவும் நான் பண்ண தப்புனால தான் வந்து கவனிச்சு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த பார்ட்டு தான் நான் மெயினாக வந்துட்டு இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணி கவர் பண்ணுறது இப்போல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் மறக்காமல் இந்த இடத்த வந்து நான் கவர் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த நோஸோட கார்னர்ஸ் அண்ட் வாயை சுற்றி லைட்டாக இதை இப்படி அப்ளை பண்ண போகிறோம். மறுபடியும் என்னுடைய ப்ரஷ் வச்சு நான் பேட் பண்ணிக்கிறேன். இதோ வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் கவரேஜாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஒரே கலராக அப்படியே ஏதோ ஒரு பெயிண்டில் முக்கிய எடுத்த மாதிரி இருக்குது. கரெக்டாக ஒரு எலிவேஷன் ஒன்றுமே இல்லை. ஸோ அதை தான் நம்ம இப்போ கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு லைட் ஷேட். இது கேரமல் மேபிலின்லேருந்து மேபிலின் ஏஜ் ரிவைன் கன்சீலர். ஓகே, இது வந்து அவங்ககிட்ட இப்போ இந்தியாவில் இருக்க லாஸ்ட்டு டார்க்கஸ்ட் ஷேட். இதுதான் வந்து டார்க் ஷேட். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு. ஆனால் எனக்கு இந்த கன்சீலர் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். லைட்டாக என்னுடைய சின்னில் அண்ட் என்னுடைய நெத்தி போட்டு வைக்கிற இடத்துல. ஸோ ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சாஃப்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்ணுக்கு கீழே கொஞ்சமாக வந்து ஒரு பிரைட்னஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது போதும். நம்ம வந்து இப்போ பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறோம். அண்டர் ஐஸை ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன். செட் ஆஸ்இன் இப்படி பவுடரை கொடுத்து ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த பவுடர் ஃபுல்லாக உள்ள சோக் ஆகிற வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி பண்ணுறேன். கொஞ்சமாக பவுடரை நான் இங்கே கன்சீல் பண்ணல, உங்ககிட்ட சொன்னல அந்த ஏரியா, அந்த இடத்துலையும் பவுடர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்பஞ்சில் என்ன பவுடர் இருக்கோ அதை மட்டும் என்னுடைய ஸ்மைல் லைன், வாய் சுற்றி மேலே, வாய் சுற்றி கீழே, வாய் சுற்றி ப்ரெஸ் பண்ணி என்னுடைய ஃபேஸில் வந்துட்டு, அதாவது க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் செட் பண்ணிக்கிறேன்.
கண்டிப்பாக உங்கள் க்ரீம் ப்ராடக்ட்ஸை நீங்கள் செட் பண்ணியே ஆகணும் கைஸ். பவுடர் எடுக்கிறீங்களோ இல்லையோ, வெறும் ஸ்பஞ்சை கூட வச்சு இப்படி டேப் பண்ணிங்கனாலே அது மேலே இருக்க அந்த ஈரப்பதம் வந்து போயிடும். எனக்கு வந்து பவுடர் நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏரியாஸில் மட்டும் பவுடரை வந்து பேக் பண்ணுறேன். இதுதான் பேக்கிங். இந்த ஒரு டெக்னிக் தான் எனக்கு பிடிக்கும். அண்ட் கண்டிப்பாக ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆயிலி ஆனதுன்னு வந்து ஆப்வியஸாக எடுத்து காமிக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெத்தி, மெயினாக இந்த ஐப்ரோஸை சுற்றி, இந்த ஐப்ரோஸ் மேலே, அண்ட் எனக்கு மெயினாக இந்த இடம் தான், மூக்கு, சின். இங்கே மட்டும் நான் செட் பண்ண அப்புறம் பேக் இப்படி பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், பேக்கிங் வந்து எவ்வளோ நேரம் உங்கள் ஸ்கின்ல இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஸ்கின் டைப் பொறுத்து. ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா பேக்கிங் நீங்கள் வந்து அப்படியே வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும், லைட்டாக ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய பேக் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆஃப் கேமராவில் என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி என்னுடைய பேஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் சொன்ன மாதிரி. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணலை, அதே ப்ரஷ் வச்சு என்னுடைய பவுடரை வந்து நான் டஸ்ட் பண்ணிக்கிறேன். டஸ்ட்னா இப்படி ரொம்ப லைட்டாக, ப்ரஷ்க்கும் வலிக்காமல் எனக்கும் வலிக்காமல் மேலால் பவுடரை வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான்சிங். ஸோ ப்ரான்சிங்க்கு நான் என்னுடைய பலேடியோ மேட் ப்ரான்சர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்பயுமே பண்ணுற மாதிரி தான், ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு நான் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் பவுடர். இப்படி போட்டு இப்படி தேக்கில் ப்ராடக்டை வந்து ப்ரெஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஷ்க்கு நான் என்னுடைய ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட் சொல்லுவேன், இந்த கலபார் ப்ளஷ். இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஷ், ப்ரான்சிங் அண்ட் பவுடர் பண்ண அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நான் என்னுடைய சுகர் கிராண்ட் ஃபினாலே செட்டிங் மிஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து வச்சு நல்லா ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிக்க போகிறேன் என் ஃபேஸில். இது அப்படியே மெல்ட் பண்ணும் அந்த பவுடர் எல்லாத்தையும். அவசரப்பட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணிட்டீங்கன்னா உடனே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷீட் எடுத்து ஃபேன் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஜாஸ்தி தான். One eternity later. இதுக்கும் மேலே லைட்டாக ஈரம் இருந்ததுன்னா ஆப்வியஸாக இருக்கும், ஒன்றும் ஃபுல்லாக காஞ்சி போயிடாது. அதை வந்து சும்மா அப்படி ப்ரஷ்ஷால் டேப் பண்ணிக்கோங்க. ஹைலைட்டருக்கு நான் என்னுடைய மேப்ளின் மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபேஸ் செட்டிங் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் ஹைலைட்டர் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அதனுடைய இன்டென்சிட்டி வந்து எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு லைட்டாக அந்த செட்டிங் ஸ்ப்ரேயோட டேக்கினஸ் வந்து ஸ்கின்ல இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் வந்துட்டு ஹைலைட்டர் போடுறேன்னா போட்ட உடனே சும்மா அப்படியே பளிச்சுன்னு எடுத்து காமிக்குது ஆக்சுவலாக. ஸோ எஸ், இதுதான் என்னுடைய ஃபைனல் லுக். நீங்களே பார்த்துருப்பீங்க நான் எவ்வளோ செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரெட்ஸ் பண்ணேன்னு. நேரம் ஆக ஆக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் செட்டிங் ஸ்ப்ரே எவ்வளோ போட்டேன். ஆனால் என்னுடைய ஸ்கின் இன்னும் மேட்டிஃபைடாக தான் இருக்குது. ஸோ செட்டிங் ஸ்ப்ரேஸ் நீங்கள் என்ன மாதிரி செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறீங்கன்றதும் பொறுத்து இருக்குது. நான் இன்றைக்கி யூஸ் பண்ண சுகர் செட்டிங் ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக என்னுடைய மேக்கப் என்ன ஃபினிஷில் இருந்ததோ அதே ஃபினிஷ்லேயே தான் வச்சுக்கும். சிலது வந்து மேட்டிஃபைங் செட்டிங் ஸ்ப்ரேன்னு இருக்கும், அது ரொம்ப நேரத்துக்கு மேட்டிஃபைடாகவே வச்சுக்கோங்க ஸ்கின்னை. சிலது வந்து க்ளோயி மிஸ்ட்ன்னு இருக்கும், அது வந்து கொஞ்சம் ஒரு க்ளோ கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. ஸோ அதனால தான் எனக்கு அந்த க்ளோ தனியாக வேணான்ட்டு தான் நான் லாஸ்ட்டாக வந்து ஹைலைட்டர் போடுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபைனல் லுக். அண்ட் நான் என்னுடைய ஐப்ரோஸ்க்கு என்னுடைய ஐலெட்ஸ் நான் எதுவுமே பண்ணல. என்னுடைய ப்ரான்சரே வந்து என்னுடைய ஐலெட்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். என்னுடைய மஸ்காரா, காஜல் அண்ட் லிப்ஸ்டிக் என்னென்ன யூஸ் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரூட்டின் வந்து பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா என்னுடைய ரீசெண்டாக நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ரூட்டின் இதுதான். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனை தெரியப்படுத்துங்க. ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க லைக் இந்த ஆரஞ்சு மேலே கன்சீலர் மேலே ஃபவுண்டேஷன் இதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உங்களுடைய கான்ஸ்டன்ட் சப்போர்ட்க்கு, உங்கள் லவ்க்கு. ஐ லவ் யூ கைஸ் ஸோ மச். அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். 1 செகண்ட். கழுத்துல நான் ஏன் ப்ராடக்ட் போடலன்னு உங்களுக்கே தெரியும், நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஆனாலும் டக்குன்னு சொல்லிடுறேன். எனக்கு கழுத்துல போட்டா இந்த கழுத்து லைன்ஸ்ல வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடும். என்னுடைய ஃபேஸ் மேக்கப் ½ an hour கழிச்சு வந்துட்டு செட் ஆயிடும். அதனால கழுத்தும் முகமும் மேட்ச் ஆயிடும். இப்ப பார்க்க தான் டிஃப்ரெண்டா தெரியும். கழுத்துல நான் ப்ராடக்ட் போட்டா லைன்ல வந்து ப்ராடக்ட் செட்டில் ஆயிடும். அதனால நான் கழுத்துல ப்ராடக்ட் போட மாட்டேன், மேக்கப் பண்ண மாட்டேன்.